ஹாய், இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யலாமா? இதுக்கு முதல்ல ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஜாம் செய்ய எப்போவுமே ஒரு அடிகனமான சட்டி யூஸ் பண்ணணும். இரும்பு சட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த சட்டியை மீடியம் ஹீட்டில் வச்சு அரைச்ச ஃப்ரூட்டை சேர்க்கணும். இதில் 750 கிராம் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/3 பங்கு சர்க்கரை சரியாக இருக்கும். அதாவது 750 கிராம் ஸ்ட்ராபெரிக்கு 250 கிராம் சர்க்கரை சேர்க்கலாம். இங்கே நான் ஆர்கானிக் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும், பட் நல்லா தான் இருக்கும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சிடலாம். ஜாம் செய்கிறதுல சேலஞ்சே அதோட டைம் தாங்க. எப்போவுமே ஜாம் செய்யும்போது நிதானமாக நேரப்பட செய்யணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி எல்லாம் நல்லா டெவலப் ஆகி வரும். சும்மா வச்சுட்டு வெட்டக்கூடாது, பக்கத்துலேயே நிற்கணும். பொறுமையாக விட்டு விட்டு கிண்டணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு கூடி வருது பாருங்கள். இந்த நுரையில் சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் சேர்ந்து வரும். ஸோ இந்த நுரையெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் ஜாமோட கலர் டெக்ஸ்சர் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நுரை வர வர ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துகிட்டே இருந்துடும். அப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சு தொடர்ந்து கிண்ட வேண்டியது தான். கைவிடாமல் கிண்டணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ நல்லா கிண்டி விடணும். சுற்றி ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணி விடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் லெமன் சேர்க்கலாம். ஜாமில் பதம் ரொம்ப முக்கியம். திக்காக இருந்தால் தான் அது ஜாம். ஜாம் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு பெக்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸில் எல்லாம் நேச்சுரலாகவே அது இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். ஸோ தனியாக பெக்டின் பவுடர் இதுக்கு தேவையே இல்லை. இந்த ஜாமை நிறைய பழங்களில் செய்யலாம். ஆப்பிள், பைனாப்பிள், கிரேப்ஸ், ப்ளூபெர்ரி, மிக்ஸ்டு ஃப்ரூட்டுன்னு வெரைட்டியாக செய்யலாம். பர்டிகுலராக இந்த ஜாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், செஞ்சு காமிக்கிறேன். தொடர்ந்து கிண்டும்போது கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இது சுற்றி தெரிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கிளறும்போது தவிர மற்ற எல்லா நேரமும் மூடி போட்டு வச்சுருங்க. சுற்றி இருக்கிற இடத்த அப்பப்போ ஈர துணியால் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக க்ளீன் பண்ணலான்னு விட்டிங்கன்னா காஞ்சி போயிடும். அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ஓரளவு திக்காகிடுச்சு. இப்போ திக்னஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு லேசாக ஒரு 30 டிகிரிஸ் ஆச்சு பார்க்கணும். அது வேகமாக வளைஞ்சு வந்தால் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது. ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக அந்த ஜாமை போட்டு பார்க்கணும். அது ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இப்போ இன்னும் இது ரெடி ஆகலை. பொதுவாக இந்த மாதிரி ஜாமெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்குங்க. உங்களுக்கு நேரம் இருக்குது, பழங்கள்லாம் சீசனில் இருக்குன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா அந்த ஸ்வீட்னஸை, ஃப்ளேவரை நல்லாவே தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த ஜாம் நல்லாவே திக்காகிடுச்சு. மறுபடியும் திக்னஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ ஓரளவு ஸ்டேபிள் ஆகிடுச்சு. தண்ணிலையும் விட்டு பார்க்கலாம். இது கரையில் பாருங்கள், நல்லாவே ஸ்டேபிளாக நிற்குது. இது இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜாம் செய்ய எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சுங்க. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கம்போட் ரெசிபி ட்ரை பண்ணலாம். அதை பேஸ்ட் ஆக்கக்கூடாது. சர்க்கரை வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் திக்காகிடும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஜாம் ரெடி.